எலிவேஷன் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் வந்திருக்காங்க இன்றைக்கி. ஃப்ரண்ட்டெல்லாம் கிளாஸில் பண்ணிவிட்டு இன்சைடில் கிளாஸஸ், அவுட்டரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த பில்டிங்க்கு பேர் வந்து ரிவர் சைட் மியூசியம். ஃப்ரீ என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ரிவர் சைட் மியூசியம். உள்ளே போனால் எதுக்கு டிக்கெட் வாங்கணும்னு தெரில. வாவ், இது அந்த காலத்து ட்ராம்னு நினைக்கிறது. ட்ராம், பழைய காலத்து ட்ராம் மியூசியமில் வச்சுருக்காங்க. லண்டன் ரோட் அண்ட் லைஃப் பேங்க், பழைய காலத்து ட்ராம். நம்ம பழைய காலத்து போலீஸ் கார். பைக் பாருங்கள் அந்த காலத்தில். ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணப்பன்னு நினைக்கிறேன். அதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி இங்கே போட்டிருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே. இந்த காலத்து ட்ராலிஸ் பாருங்கள். பழைய காலத்து என்ஜின், ட்ரெயின் என்ஜின். இன்னும் அழகாக ப்ரிசர்வ் பண்ணி அங்கே மேலே ஒன்று வச்சுருக்காங்க. ஓல்டஸ்ட் பைசைக்கிள், வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பைசைக்கிள் வச்சுருக்காங்க. இன்னும் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இதோட மேலே போக முடியுமான்னு தெரியல. ஒரு ட்ரெயின் என்ஜினையே மேலே வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர். அதோட அந்த அவுட்டர் கவர் மட்டும் வச்சுருப்பாங்களான்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியும். பழைய காலத்து கன்ஸ், ரைஃபிள்ஸ், சேரியட்டோட மினியேச்சர். இப்படி தான் அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், மேலே சூட் கேஸ் எல்லாம் இருக்குது. உள்ள கேபின், இதுக்குள்ளே தான் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே வெளியே விளக்கு வச்சுருக்காங்க. ட்ரெஸ் அழகாக இருக்குது. இதுக்கு எதுக்காக வச்சுருக்காங்க? இதை இதை டிசைன் பண்ணவங்க அல்லது தைச்சவங்க வந்து ஃபஸ்ட்டாக உள்ளே ஒரு பாக்கெட் மாதிரி உள்ளே வச்சுட்டு, பெட்டிக்கோட்டில் ஒரு பாக்கெட் மாதிரி வச்சுட்டு அதில் சீப்பு, அது அவங்களோட பர்சனல் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் வச்சதாக இதில் போட்டிருக்கு. அது 1950s டிசைன் பண்ண ட்ரெஸ் இது. இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள், அந்த 1950s எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு எலிகண்ட்டாக இருக்குது பாருங்கள். மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. இது ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் 1950 டிசைன் பண்ணது.
மியூசியமில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டிசைன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த துணி. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது ஒன்று. இது 1955. இந்த ட்ரெஸ்ஸும் 1950 சம்மர் ட்ரெஸ், அதாவது வெயில் காலத்தில் போடுறதுக்கான ட்ரெஸ் இது. எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க பாருங்கள் இந்த காலத்தில். நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி இருந்திருக்கு, இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட சில்க் சாரீஸ் எல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னையே டிசைன் பண்ணப்பட்டது. பட் இந்த டிசைன், இந்த ட்ரெஸ்ஸோட டிசைன் இங்கே ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த யூரோப்பியன் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது இது ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பில்ட், அதாவது இந்த ஷிப்பை கட்டுறதுக்கு, அதாவது இந்த ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகிருக்கு. 2 வருஷம் ஆகி உள்ளே இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு another 2 years ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மொத்தம் 4 வருஷம் ஆகிருக்கு. 4 வருஷம் ஆகி இது கடலில் இறக்கும்போது 2 நிமிஷத்தில் மூழ்கிருச்சு. இதான் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறேங்க, இங்கே போட்டிருக்காங்க. அதாவது கட்டுறதுக்கு 2 வருஷம், அப்புறம் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு 2 வருஷம். ஷீ சாங் இன் 2 minutesன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பழைய ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள். அந்த ஃபயர் சர்வீஸ் மேன், ஃபயர் மார்ஷல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட ட்ரெஸ். அவங்க பழைய ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிளில் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக வெளியே தெரிகிற மாதிரியே வச்சுருக்காங்க.
பெரிய ஒரு பிக் லேடர், பெரிய ஏணி ஒன்று. இந்த வீல்ஸு அது இதுன்ட்டு எல்லாமே ஃபுல்லாக வெஹிக்கிள்லேயே இருக்குது. இது 1960 75 அந்த வருஷத்துக்கு இடைப்பட்ட அந்த டிசைன். இது அந்த டைமில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஃபயர் என்ஜின். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பழைய காலத்து ட்ராம், டபுள் டக்கர் ட்ராம். ட்ராம்னா அது வந்து ட்ரெயினும் இல்லை, டபுள் டக்கர் பஸ்ஸும் கிடையாது. இது வந்து ட்ராக்கில் ஓடுற ஒரு மினி ட்ரெயின் மாதிரி. நம்ம ஊரில் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க ட்ராம் கிடையாது, ஆனால் வெஸ்ட் பெங்காலில் ட்ராம் இருக்குது. இது ஒரு ட்ராம். இங்கே ட்ராம் வந்து அது பழைய காலத்து ட்ராமை வந்து இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பழைய காலத்து கார்களை வச்சுருக்குறாங்க. பழைய காலத்து கார். Guys, this is a subway train நம்ம பார்க்கணும். இந்த காலத்தில் எடுத்தது. ஃபஸ்ட்டு 1890s தான் சப்வேவை பில்ட் பண்ணியிருக்காங்க ஸ்காட்லாண்டில். அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் இது, அதனால் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து ஸ்டீம் என்ஜினில் ஓடாது. இது வந்து ரோப்பில் வந்து கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு மெத்தடு. ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் போகிறதுக்கு 2.5 நிமிஷம் ஆகும். பண்ணால் அவ்வளோ பக்கத்தில் இந்த ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக ரோப்பிங் சிஸ்டத்தில் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்கள் அப்படி. Oh, here comes some passengers now. How's your ride, young man? Like tea, coffee, alcohol, bean. Smashing. Very efficient. Fast. But not too fast. Okay. Yep. You love it, missus. I'm sure I could. You come on. No smoke, steam, perfect ventilation, cable speed 15 miles per hour, 2.5 minutes station to station. எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பழைய ஐட்டம், பழைய பொருட்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க.
பட் நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல இதுக்குமே. இது அந்த காலத்தில் டெட் பாடிஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபைனல் வழி விட்டு அனுப்புகிற அந்த சேரியட், ஃபைனல் சென்ட் ஆஃப். இது பாருங்கள், அந்த காலத்து சேரியட்ஸில் எப்படி இருக்குன்னு, சின்ன சின்ன குதிரை வண்டிகள். இது வந்து என்ஜின் வெஹிக்கிள். கமர்ஷியல் வெஹிக்கிள் போல், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல், ஃபேமிலி புட்சர். ஓ, நல்லா அழகு வுட்டுலேயே அழகாக பண்ணியிருக்காங்க. சும்மா வெரி நைஸ் வுட்டு. என்ன வுட்டுன்னு தெரியல, வுட்டுலேயே பண்ணியிருக்காங்க வண்டியை. நல்லா சூப்பர் ஃபினிஷ். இந்த பஸ்ஸு பாருங்கள், நீங்கள் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாரி பாட்டரில் பார்த்த மாதிரி இருக்கும். சேம் அதே பஸ் தான் இது. ஆனால் அந்த படத்தில் யூஸ் பண்ண பஸ்ஸான்னு தெரியாது, பட் சேம் டிசைன், சேம் அதே மாதிரி பாருங்கள். ஸ்பைரல் ஸ்டேர்ஸ் உள்ள மேலே போகிறதுக்கு உள்ளே போகலாம் நினைக்கிறேன். உள்ளே போகல, ஸோ உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். உள்ளே போய் காட்டுறவங்களுக்கு ஹாரி பாட்டர் பஸ். த ஃப்ரண்ட் லாக் பண்ணியிருக்கேன், உள்ளே லாக் பண்ணியிருக்காங்க, போக முடியாது. இந்த ஸ்டார்ஸ்லையும் போக முடியாது. இங்கே தான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். சேரிங் கிராஸ், வயா சேரிங் கிராஸ். இங்கே இன்னொரு பஸ் இருக்குது, அதில் வாங்கலாம் ஏறிப்பாங்க. Passengers, if they saw a coronation tram coming down the street, they would wait for that one and then on the other trams. பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிரைவரோட ஏரியா லாக் பண்ணியிருக்கு. இது மேலே போகிறது கிட்டத்தட்ட எல்லா பஸ்ஸும் அந்த டைமில் இருந்த எல்லா பஸ்ஸும் ஒரே மாதிரி தான். பழைய காலத்து வேன். இந்த வேன் இங்கே பழைய காலத்து வேன் இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. பழைய டாக்ஸிஸ்.
இங்கே பழைய காலத்து காரு, பைக்கு, சைக்கிள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு வண்டி 2 குதிரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வண்டி இருக்குது. அந்த வண்டியில் ஸ்பைரல் ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. இந்த பக்கம் முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் வந்து இப்படியும் ஏறிக்கலாம், முன்னாடி போய் ஏறிக்கலாம். அதோட ரியல் பிக்சர் இங்கே போட்டிருக்காங்க. குதிரை இழுத்துட்டு போகிறது. அதுக்காக வேண்டி நிறைய ஹார்ஸஸ் வச்சுருக்காங்க இங்கே இந்த வண்டிக்காக. அந்த காலத்தில் ஃபுல்லாக ஹார்ஸ் தானே. ஸோ இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு மோட்டர் வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹார்ஸ் வெஹிக்கிளும் அதே அதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக டாப் ஓப்பன் சேர்ஸ் இருக்குது ஃபுல்லாக. இப்போ ஹார்ஸோட ஹைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. சரியான ஹைட்டு, பயங்கர ஜைஜாண்டிக்காக இருக்குது ஹார்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த காலத்துலேருந்து கலெக்ட் பண்ண பைக்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லா ஓல்டு கலெக்ஷன்ஸ். இந்த வண்டி பார்த்தா அது லேம்பரட்டா மாதிரி இருக்குது. லேம்பரட்டா பஜாஜ் மாதிரி இருக்குது. நம்ம புது வண்டியே பழைய வண்டி மாதிரி தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, பழைய வண்டி எவ்வளோ புது வண்டி மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் பில்டிங்கை விட்டு கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்து ஒரு ரிவர், பெரிய ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் ஒரு பழைய காலத்து போட்டு நிற்கிது. அதையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதையும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம்.
சின்னதாக இருக்கும்னு நினச்சா அது ரொம்ப பெரிய ஷிப்பு. ஆக்சுவலாக மினி ஷிப்பு மாதிரி இருக்குது. இந்த போட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஷிப்பு மாதிரி இருக்குது. வெல்கம் அபோர்ட். பெரிய ஷிப்பு தான் கைஸ், இது ஷிப்பு தான். கிளென்லி, இந்த ஷிப்போட பேர் வந்து கிளென்லி. இட்ஸ் அ லக்கி ஷிப்னு போட்டிருக்காங்க. மற்றபடி நான் பெருசாக படிக்கலை. அதுக்குள்ளே சின்ன சின்ன போட்ஸ் வச்சுருக்காங்க. 1 2 இங்கே 1 3 4 எல்லாம் லைஃப் சேவிங் போட்ஸ். சாரி, ஒரு பியர் ட்ரம் மாதிரி இருக்குது. பியர் ட்ரம், வீல், ஷிப்போட ஸ்டீரிங். இங்கே ஒரு பேரல், வைன் பேரல். நம்ம இப்போ ஷிப்போட அண்டர் கிரவுண்டுக்கு போகிறோம். அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரு. வாவ். ஓ, 2 அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. நம்ம ஏற்கனவே அண்டர் கிரவுண்டில் இருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது கீழே. இது பாருங்க, இன்னொரு அண்டர் கிரவுண்ட். ஸ்கூல் சில்ட்ரன்லாம் அப்படியே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பயங்கர ஹாட் வெளியே. ஸோ இதுக்கு கீழே இன்னொரு அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அண்டர் கிரவுண்டுக்கு அலவுட் இல்லை, பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே பெரிய ஏரியா தான். பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேசிவ் ஹால், ஒரு பெரிய வெட்டிங் ஹால் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெருசு இருக்குது. இங்கெல்லாம் பாய் மரம்னு சொல்லுவாங்களா, பாய் மரங்கள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த விண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு மெனுவர் பண்ணுவாங்கள்ல, அதாவது கப்பலை திசை திருப்பி ஓட்டுறதுக்குள்ள அந்த பாய் மரம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாய் மரமெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கயிறுகள்லாம் இங்கே இருக்குது. ஸோ மறுபடியும் அப்ஸ்டேர்ஸ் போகிறேன், மேலே போகிறேன் டாப் ஃப்ளோருக்கு. எல்லாம் பெல் அடிச்சு, ஷிப்பில் இருக்கிற பெல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே. கிளென்லி, இந்த ஷிப்போட பேர் வந்து கிளென்லி. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்தப்போ உள்ள என்ட்ரான இந்த என்ன சொல்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர். ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது மேலே. பாருங்கள், நங்கூரம். எவ்வளோ பெருசு இருக்குது நங்கூரம். நங்கூரம், லைட்ஸு, மேலே பாய் மரத்தை ஏற்றுறதுக்கான பெரிய பெரிய இல்லை இரும்புன்னு நினைக்கிறேன். இரும்பாக பார்த்தா இரும்பு மாதிரி தான் தெரியும், மரம் மாதிரி தெரியல. பாருங்கள், கடல் இல்லை, பெரிய ரிவர் மாதிரி தான் இருக்குது. கடல் மாதிரி தெரியல, பேக் வாட்டர் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் பிளேஸ்.
இதில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே தான் மியூசியம், இதுக்குள்ளே தான் இருந்தோம் நம்ம முன்னாடி. ரிவர் சைட் மியூசியம். ஸோ இது ரிவர் தான், இது ரிவர் பேர் தெரியல. ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன பேர். நம்ம மேலே இருக்கிறத பார்த்துட்டு எல்லா சில்ட்ரன்ஸும் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் கீழே போகிறப்போ இதுதான் பெல். இந்த பெல்லை தான் அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும். டங் டங் டங். ஸோ நம்ம கீழே போவோம். நான் பெல் அடித்து பார்க்கலான்னு பார்க்குறேன். இங்கே ஒரு சின்ன என்ன சார் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் செயிலர்ஸ் எல்லாம் இருந்து குக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு கிச்சன். கீழே அவன், காய்கறிகள் வைக்கிறதுக்கான இடம், ஒரு ஷெல்ஃபு, இங்கே பேரல்ஸ். இந்த பேரல்ஸில் என்ன வேணால் இருக்கலாம், ஒயின் இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது சாப்பாடுக்கான காரியங்கள் ஏதாவது இருக்கலாம். அப்புறம் விறகுகள்லாம் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஒரு வெங்காயத்தில் தொங்க விட்டுருக்குறாங்க அந்த காலத்தில். எலிகள்லாம் இருக்கும் போல இருக்குது. அது எலியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக அந்த எலிகளை மினியேச்சர் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கான தூங்குறதுக்கான இடங்கள்லாம் இங்கே இருக்குது. இப்படி தாண்டி போகணுங்க பாருங்கள், இந்த ஜன்னல் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தாண்டி உள்ளே போனோம்னா அங்கே பெட்டு, பங்க் பெட்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. செயிலர்ஸ் எல்லாம் தங்குறதுக்கு, தூங்குறதுக்கு. ஒரு 10 பேர் தங்கலாம் போல இருக்கு. ஒரு சின்ன ரூம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 14 பேருக்கான பெட்டு இங்கே இது இருக்குது. நடுவில் ஒரு டேபிள் சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் அங்கெல்லாம் கோட்டெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்காக ஹேங்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃபு வெளிச்சத்துக்கு. அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் எலியெல்லாம் ஓடுன்னு சொல்லி காட்டுறதுக்காக அங்கேயும் ஒரு மினியேச்சர் எலியை வச்சுருக்குறாங்க. ரொம்ப டஃப் லைஃப் தான் இங்கெல்லாம். இப்போ இப்படியும் வெளியே போகலாம். தண்ணி உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ மேடு, இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம சும்மா நார்மல் டோர் மாதிரி இல்லாமல் ஒரு விண்டோ டைப்பில் இருக்குது. ஒரு விண்டோ மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் போகணும். எப்படி இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குதோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஷிப்போட ஃப்ரண்ட்டில். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியல. ஓ, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது. இன்னொரு பார்ப்போம் என்ன இருக்குது. ஓ சார், இது வழியாக தான் நம்ம வந்தோம். ஆக்சுவலாக அண்டர் கிரவுண்ட்லேருந்து இது வழியாக தான் நம்ம வந்தோம். ஃப்ரண்ட் என்ஜின் ரூமுக்கு போகிறப்ப நம்ம என்ஜின் ஓடிட்டு இருக்கு. ஓ, ட்ரெயினிஸ் அப்ரண்டிஸஸுக்காக இங்கே ரூம்ஸு. இங்கே 4 பேர் இங்கே ஸ்டே பண்ணலாம். அப்ரண்டிஸ் இங்கே ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க.
கேப்டன் ட்ரைனிங் இருக்கவங்க. நம்ம அங்கே பார்த்ததெல்லாம் லேபரர்ஸு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கேப்டனோட ரூமு, கேப்டன் ட்ரைனிங். பாருங்கள் கேப்டனோட ஆஃபீஸ். இதுதான் கேப்டன் ரிச்சர்ட் ஆவன். அவரோட பாத் டப், டாய்லெட் இதில் இருக்குது. அவரோட ஆஃபீஸ் ரூம், கேப்டனோட ஆஃபீஸ் ரூம். நிறைய ட்ராவர்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு ஆஃபீஸ் டேபிள் இருக்குது. இந்த ஓகே கிச்சன், கேப்டனோட கிச்சன். சின்ன கிச்சன், இதுக்குள்ள தான் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கணும். ரூம்ஸ் நிறையா ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீவார்ட் ரூம் எல்லாமே லாக் பண்ணியிருக்கேன், எதையும் பார்க்க முடியாது. ஸோ இங்கேருந்தும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இதெல்லாமே ரூம்ஸ் ஒன்று மட்டும் பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அங்கே ஒரு பூனை தூங்கிட்டு இருக்கு. ஆல்ரைட் கைஸ், மியூசியம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பக்கத்தில் ரிவரில் டாக் பண்ணியிருக்கிற அந்த க்ரூஸை வந்து கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ பசி டைம், நம்ம லஞ்சுக்காக இங்கே வந்திருக்கோம். மியூசியத்துக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு மியூசியமில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நேராக வண்டியை பிடிச்சி அடுத்தது ஏதாவது ஸ்பாட் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா நேராக வீட்டுக்கு டபுள் ட்ரிபிள் சீஸ் டோஸ்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்ஸு குக்கும்பர், அப்புறம் வந்து மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, கோகனட்லாம். இதில் வந்து கொரியண்டர் கேரட் சூப் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து டியூனா ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க, மல்டிக்ரெயின் டியூனா மல்டிக்ரெயின் ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து டியூனா பக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, லஞ்ச் முடிச்சாச்சு. இந்த மியூசியத்தோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிளம்ப வேண்டியது. நீங்கள் பாருங்கள், நிறைய ஷிப்போட மினியேச்சர்ஸ், ஸ்காட்லாண்டு ஷிப் யார்டோட டிஃப்ரெண்ட் ஷிப்ஸ், வார் ஷிப்ஸை வந்து மினியேச்சர் பண்ணி அதை கன்வேயரில் அப்படியே இது பண்ணியிருக்கிறாங்க, மூவ் பண்ணியிருக்காங்க. அது போயிட்டே இருக்குது. டிஃப்ரெண்ட் ஷிப்ஸு அது அந்த பக்கம் சுற்றி வந்துருக்கு. ஒவ்வொரு ஷிப்புக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஷிப்பை பற்றியோட டீட்டெயில்ஸை. மெரைன் யாராவது படிக்கிறவங்க இல்லை மெரைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிஜிட்டல் போர்டு ஒன்று இருக்குது, அது இப்போ ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷிப்பையும் கிளிக் பண்ணி அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு டிஜிட்டல் பிளானல் இருக்குது, அதுலேயும் அதோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. அந்த ஷிப்பை எங்கே பில்ட் பண்ணுது, அப்புறம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதோட நீளம் அகலம், எவ்வளோ பேசஞ்சர் அதில் இருக்கலாம், எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏதோ நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு. பெரிய கன்வேயர் பெல்ட் இது, பெரிய கடைசி வரைக்கும் இருக்குது கன்வேயர் பெல்ட். அது இல்லாமல் இது ஒரு சைடு தான் நம்ம பார்க்குறோம், அடுத்த சைடும் அப்படியே ரொட்டேட் ஆகி வந்துட்டுருக்கு. பாருங்க, அது போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஷிப் வருது, வந்து இங்கே அப்படியே டர்ன் ஆகி வந்து திரும்ப போகுது.
இந்த இடத்துல ஒரு சிசர் இருக்குது. இந்த சிசர் வந்து ஒரு செரமோனியல் சிசர்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து குயின் எலிசபெத் 1, குயின் எலிசபெத் 2, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மினியேச்சர் ஷிப்பு, அப்புறம் குயின் மேரி அப்படிங்கிற ஷிப்பு, இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பனிங் செரமனி பண்ணும்போது யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக அதை எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஷிப்பு வந்து குயின் மேரி, அந்த ஷிப்போட ஒரு மினியேச்சர். இது குயின் எலிசபெத். இந்த ஷிப்பு வந்து வேர்ல்டு வார் 2க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரூப்ஸை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஒவ்வொரு டிசைன்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் அது நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. மைனூட்டாக நோட் பண்ணால் தான் ஒரு டிஃப்ரென்சஸ் தெரியும். மேலே டாப் ஃப்ளோரில் இருந்து கம்ப்ளீட் வியூ. ஃபயர் சர்வீஸ் யூஸ் பண்ணுற என்ன சொல்கிறது, நீங்கள் பாருங்கள், இதுதான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் சைக்கிளாக. உலகத்திலேயே பழமையான சைக்கிள்னு சொல்கிறாங்க இது.